எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை முல்லா நஸ்ருதீனோட கதை. ஒரு நாள் வழக்கம் போல முல்லா நஸ்ருதீன் பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரம் முடிச்சுட்டு தன்னோட கழுத மேல ஏறி தன்னோட ஊருக்கு திரும்பிட்டு இருந்தாரு. பாதி தூர பயணத்திலேயே சூரியன் மறைஞ்சு இருட்ட ஆரம்பிச்சது. அவர் ஊருக்கு போக காட்டுப்பாதையில பயணம் செய்யணும். இரவு நேரத்துல அந்த பாதையில வன விலங்குகளும் வழிப்பறி கொள்ளைக்காரர்களும் இருப்பாங்கன்னு யோசிச்ச முல்லா பாதி வழியிலேயே ஒரு நல்ல இடமா பார்த்து தங்கிடலாம்னு முடிவு செஞ்சாரு. பசி வேற ஒரு பக்கம் அவரை வாட்ட கொஞ்ச தூரத்திலேயே ஒரு சின்ன உணவகம் இருக்கிறத பார்த்த முல்லாவுக்கு நிம்மதியாச்சு. அந்த உணவகத்துக்கு எதிரே பெரிய திடல் இருக்கா, அங்கேயே கூடாரம் அமைச்சு தங்கிக்கலாம்னு முடிவு செஞ்சாரு முல்லா. அந்த திடலுக்கு போய் கூடாரத்தை போட்ட முல்லா கூடாரத்துக்கு வெளியே தன்னோட கழுதையை கட்டி வச்சுட்டு உணவகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. தன்னை விட தன் கழுதை ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறத உணர்ந்த முல்லா நஸ்ருதீன் உணவகத்திலிருந்து 4 ரொட்டிகளை வாங்கிட்டு வந்து முதல்ல கழுதைக்கு போட்டுட்டு தானும் போய் நிம்மதியாக சாப்பிட்டு வந்து கூடாரத்தில் வந்து படுக்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கண் அயர்ந்து போயிட்டாரு. சிறிது நேரத்தில் ஏதோ சலசலப்பு கேட்க வெளியே ஏதோ வாக்குவாதம் நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நடக்குதுன்னு வெளியே போய் பார்க்கலாம்னு எட்டி பார்க்க உணவகத்தோட முதலாளி ஒரு ஆள்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த நபரோ பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தாரு. கிழிந்த கந்தலான உடையும் பசியால் சோர்ந்து போன உடலும் முகமும் முல்லாவுக்கு பார்த்த உடனே அவர் மேல ரொம்ப ஆயிடுச்சு. என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க உணவகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு முல்லா. அந்த முதலாளியை நோக்கி, ஐயா என்ன பிரச்சனை, ஏன் அவர் இப்படி வசப்பாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, வாங்க முல்லா வாங்க, இந்த ஆளு என்ன பண்ணான் தெரியுமா, என் கடையை கடந்து போகும்போது எங்க கடையிலிருந்து வர உணவோட மனத்தை நுகர்ந்துகிட்டே போறான், என்ன தைரியம் இருக்கணும் இவனுக்கு அப்படின்னு மேலும் அவனை திட்ட ஆரம்பிச்சாரு. அந்த நபரோ முகத்தை ரொம்ப பரிதாபமா வச்சுக்கிட்டு முல்லாவை நோக்கி, ஐயா நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, வாசனை காத்துல கலந்து வருது, நானே சாப்பிட்டு பல நாள் ஆச்சுங்க, என்கிட்ட வந்து வாசனை பிடிச்சதுக்கு பணம் கேட்டு சண்டை போடுறாரு, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. பொய் சொல்லாத, உன் பையில நீ சில நாணயங்களை போடுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முல்லாவுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட இருக்க சொற்ப நாணயங்களையும் இந்த முதலாளி அபகரிக்க திட்டம் போட்டாருன்னு தெரிஞ்சுது. அதே சமயம் எப்பவும் போல முல்லாவுக்கு ஒரு அபாரமான யோசனை வந்துச்சு. முதலாளி சொல்றது நியாயம்தானப்பா, வாசம் அவரோட உணவகத்தோடது, நீ நுகர்ந்து பார்த்ததையும் ஒத்துக்கிட்ட, அதுக்கான பணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு முல்லா சொல்ல ஹோட்டல் முதலாளிக்கு படு சந்தோஷம். கூட்டத்துல இருந்த எல்லாரும் அதிர்ந்து போய் முல்லாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கிசுகிசுப்புக்கு நடுவுல முல்லா, எடுப்பா பணத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல தன்னோட கண்கள் கலங்க அந்த நாணயங்களை எடுத்து கையை நீட்டினார் அந்த வறியவர். அந்த கணமே அவர் கையிலிருந்து அதை பிடுங்கிய முல்லா தன் கைக்குள்ள அடக்கமா வச்சுக்கிட்டு அந்த நாணயங்களை முதலாளியோட காது பக்கத்துல போய் குலுக்கி காமிச்சாரு. சில்லறை சத்தம் ரொம்ப ஜோரா இருக்குல்ல முதலாளி அப்படின்னு கேட்க, ஆமாயா நல்லா தான் இருக்கு, அந்த சில்லறையை என்கிட்ட கொடு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் உங்ககிட்ட எதுக்கு தரணும், இது அவரோட பணம் தானேன்னு முல்லா சொல்ல எரிச்சலான முதலாளி, என்னையா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா உங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு பணம் தரணும், ஆனா உங்க உணவகத்திலிருந்து வந்த வாசனையை நுகர்ந்ததுக்கு அவர்கிட்ட இருந்த சில்லறை நாணயங்களோட சத்தத்தை நீங்களும் உங்க காது குளிர கேட்டுட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு தானே, அந்த நாணயங்களை அந்த வறியவர்கிட்ட தானே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வறியவர்கிட்ட அந்த நாணயங்களை கொடுக்க கூட்டத்திலிருந்து கரகோஷங்களும் பாராட்டுகளும் முல்லாவுக்கு குவிஞ்சுது. அவமானத்தால வெட்கி தலை குனிஞ்ச அந்த முதலாளி அந்த இடத்தில் இருந்து நகர கண்ணீரோட முல்லாவுக்கு நன்றி சொன்னாரு. அந்த வறியவர் ஒருவருக்கு உதவி செஞ்ச மன நிறைவோட தன்னோட கூடாரத்துக்கு வந்து உறங்கினார் முல்லா. நான் படிச்ச முல்லா நஸ்ருதீன் கதைகளிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கதை தாங்க. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மற்றவங்கள மாதிரி நின்று கூட்டத்தோட கூட்டமாக அதை ஒரு வேடிக்கையாக மட்டும் பார்க்காம உதவி செய்ய துணிஞ்சு முன் வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தால் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.